உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கம் விண்ணதிர வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகரை வழிபட்டனர். தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களுக்கு கள்ளழகர் அருள் பாலித்தார். அழகரை குளிர்விக்க வழிநெடுகிலும் அவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் அன்பை வெளிப்படுத்தினர். வாக்கு எண்ணிக்கையின் போது அங்கீகாரமற்ற நபர்களை தடுக்க QR கோடு அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அடையாள அட்டையை பெற்றவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்கான முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். எவ்வித முறைகேடுகளும் இன்றி வெளிப்படை தன்மையுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியானதை தொடர்ந்து அமைச்சர்கள் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை கவனமுடன் இருக்க வேண்டும் என வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுகவினர் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அதிகாரப்பூர்வமாக வெற்றி அறிவிப்பு வெளியாகி சான்றிதழ் பெறும் வரை மையத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை உள்ளதாக தவேக வேட்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பேசியுள்ளார். வெற்றி பெற்றுவிட்டு வேறு எங்கும் செல்லக்கூடாது, நேராக பனையூர் வர வேண்டும் என்றும் வேட்பாளர்களுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் முடிவு என்னவாக இருந்தாலும் மக்களை சந்திப்பேன் என்று வேட்பாளர்களிடம் விஜய் தெரிவித்துள்ளார். சில இடங்களில் பிரச்சாரத்திற்கு வரவில்லை என மக்கள் கேட்பதாக விஜயிடம் வேட்பாளர்கள் கூறிய நிலையில் பிரச்சார திட்டத்திற்கு ஏற்ப அனுமதி கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் மற்றும் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாட்களில் குழந்தைகளுடன் இருங்கள் என்று பெற்றோர்களுக்கு தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் சிறுவர்களை மனரீதியாக தூண்டுதல் செய்து அதன் மூலம் தேர்தலை எதிர்கொள்ள பிரச்சாரங்கள் நடைபெற்றிருப்பதாக புகார்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் வாக்கு எண்ணும் மையத்தில் கட்சி முகவர்கள் இல்லாத நேரத்தில் EVM எந்திரங்கள் திறக்கப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துவதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள CCTV காட்சியால் பரபரப்பு நிலவுகிறது. கொல்கத்தாவில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் வெளியே திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஸ்ட்ராங் ரூம் பகுதியில் பாஜகவினரும் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் முறைகேடு நடப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் முதல்வர் மமதா பானர்ஜி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஜனநாயகத்தை காக்க நாங்கள் எதையும் செய்வோம் என்று மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார்.
கொல்கத்தாவில் வாக்கு எண்ணும் மையத்தில் முறைகேடு நடப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் முன்வைத்த புகார்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. தபால் வாக்குகளை பிரிக்கும் பணிகளே அங்கு நடைபெற்றதாக ஆணையம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 17 இடங்களில் இன்று வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 108.3 ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 106.7 ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி மற்றும் தொடர் விடுமுறையால் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கானோர் தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்டு சென்றனர். பேருந்து, கார்கள் மூலம் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் புறப்பட்டதால் கிளாம்பாக்கத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஆமை போல ஊர்ந்து சென்றன. தொடர் விடுமுறையை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்த போதிலும் பயணிகள் முண்டியடித்து பேருந்துகளில் ஏறியதால் பதற்றமான சூழல் நிலவியது. IPL கிரிக்கெட் தொடரின் 42வது லீக் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் கண்ட தோல்விக்கு அகமதாபாத்தில் வைத்து குஜராத் டைட்டன்ஸ் பதிலடி கொடுத்துள்ளது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் 19 வயதான ரஷ்ய வீராங்கனை மிரா ஆண்ட்ரீவா இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளார். விறுவிறுப்பாக நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் ஹெய்லி பாப்டிஸ்டை அவர் வீழ்த்தினார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஈரான் அணி பங்கேற்கும் என்று பிஃபா தலைவர் அறிவித்துள்ளார். போர் பதற்றம் விலகாத நிலையில் ஈரான் அணி அனைத்து லீக் போட்டிகளிலும் அமெரிக்காவிலேயே விளையாடும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் உள்ள அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலிப்போம் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீதான வான்வழி தாக்குதலில் ஸ்பெயின் மற்றும் இத்தாலி நாடுகள் தங்களுக்கு உதவவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நடிகரும் ரேசருமான அஜித் குமார் இன்று தனது 55வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திரை நட்சத்திரங்கள், ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அஜித் குமாருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.